ஹலோ வணக்கம். நான் உங்கள் கிரிட்டிக்ஸ் இருந்து நான் இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் டூரிஸ்மோன்ற ஒரு படத்தை பத்தி தாங்க. படத்தோட ஜெனர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயாலஜிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமா அண்ட் இதை வந்து டைரக்ட் பண்ணது நீல் பிளாம்கேம்ப். படத்தோட ஸ்கிரீன் பிளேவை ஜேசன் ஆலும் ஜாக் பேலும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. Who do you think the best driver is? Probably Rory. I would dust him in a lap. Jan, all you do is play video games with some crazy dreams of racing cars. Dad, you're the one that told us to always do something we love. You know what racing cars cost? படத்தை எதை பேஸா வச்சு எடுத்திருக்காங்கன்னா கிராண்ட் டூரிஸ்மோன்ற ஒரு ரேசிங் சிமுலேஷன் வீடியோ கேம் வச்சு படத்துக்கும் அதே டைட்டில் வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமை டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா பாலிபோனி டிஜிட்டல்ன்ற ஒரு கம்பெனி தான். அண்ட் அந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா காசுனோரி யாமாயுச்சின்றவர் தான். அவரோட சிமுலேஷன்ல அந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். ஆல்சோ இந்த படத்துல யான் மார்டன்பரோ அப்படிங்கிற ஒரு யங் டீனேஜ் கிராண்ட் டூரிஸ்மோ வீடியோ கேம் பிளேயர் வந்துட்டு எப்படி ப்ரொஃபஷனலா ஒரு ரேஸ் கார் டிரைவரா மாறினாரு அப்படின்றதையும் நமக்கு காட்டியிருப்பாங்க. What is this? It's a contest. The best Gran Turismo players in the world get a chance to compete in professional racing. Dude, this is real. This is real. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா டேனி மூர்ன்றவர் நிசான் கம்பெனியோட மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டிவிஷன்ல ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்காரு. அவர் ஒரு பிட்ச் வைக்கிறாரு. என்னன்னா ஒரு அகாடமின்னு ஒன்னு உருவாக்கி அதுல ரேசிங் சிமுலேட்டர் கிராண்ட் டூரிஸ்மோ பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி சில காம்படிஷன்லாம் வச்சு ஒரிஜினல் ரேஸ் கார் டிரைவரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோன்ற ஐடியாவை கொடுக்கறாரு. ஐடியா கொடுத்தா மட்டும் பத்துமா? அதுக்காக ஜாக் சால்டர்ங்கிற ஒரு மெக்கானிக், அவர் ஆல்ரெடி பெரிய ரேஸ் கார் டிரைவரா இருந்திருக்காரு. சோ அவரை இந்த வீடியோ கேம் பிளேயர்ஸ்க்கு ரியல் ப்ரொஃபஷனல் ரேஸ் கார் டிரைவரா எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்க கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யாரு ரேஸ் கார் டிரைவரா மாறினாங்க அப்படிங்கறதுலாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் வேல சூப்பரா கதையை சொல்லியிருப்பாங்க. I'm sorry. You really think you're going to take a kid who plays video games in their bedroom, you're going to strap him to a 200-mile-an-hour rocket? It'll tear him to pieces. You can hate me now, It's not going to work. The guys who race are elite athletes. but I won't stop now. Your kids are scrawny little gamer kids. Well, that's where you come in. Come on, let's go! ஆர்ச்சி மேடியாக் தான் படத்தோட யான் மார்டன்பரோ. நல்லா நீட்டா சப்டுலா அவரோட ரோலை கரெக்டா பிளே பண்ணியிருக்காரு. அதுவும் அவருக்கு அந்த கிராண்ட் டூரிஸ்மோ கேம் மேல இருக்கிற ஒரு ஆர்வமா இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட ட்ரீமான ரேஸ் கார் டிரைவர் ஆகணும்ன்ற ஒரு சின்ன வயசு ஆசையாகவும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காரு. அதுவும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ற விதமா யான் மார்டன்பரோவே ஆர்ச்சிக்கு ஸ்டண்ட் டபுளாவும் இருந்திருக்காரு. அப்படின்னா படத்துல காட்டின எல்லா ரேஸையும் யான் மார்டன்பரோ படத்துக்காக திருப்பியுமே ஓட்டி காமிச்சிருக்காரு. Dude, what is your problem? It's part of the game. It's called racing. But I won't stop now. If you miss a line in the game, you reset. You miss it on the track, you could die. You can hate me now, but I won't stop now. I know this track. Because I can't stop now. I've raced it 1,000 times. That's what I'm talking about! ஆர்லாண்டோ ப்ளூம் இந்த படத்துல சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோம்னா பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ல ஜாக் ஸ்பேரோவுக்கு ஈக்குவல் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சோ இந்த கதையிலயும் அவரோட கேரக்டர் ரொம்ப பெக்யூலியரா தான் அமைச்சிருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரோட கனவை அதை இன்ஃபிளிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி மைண்டடா அப்படியே கொஞ்சம் அவரோட ஐடியாவே ஊத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுவாரு. பட் ஸ்டில் அவரோட கேரக்டர் ஆஃப் த ஷோ மஸ்ட் கோவான்றத சூப்பராகவே பண்ணிருப்பாரு. ஜெய்மன் அன்சுவும் படத்துல சின்ன ரோல் தான் பண்ணிருக்காரு. அதாவது யான் மார்டன்பரோவோட அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவருக்கு அவரோட புள்ள ப்ராப்பரா ஒரு ஸ்போர்ட்ல வந்துட்டு சாதிக்கணும்னு நினைப்பாரு. இந்த மாதிரி வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கிறவனுக்கு எப்படி பழப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா கடைசியில அவரும் அவரோட மகனும் எமோஷனலா பேசுற சீன் ஒண்ணு வரும். அது பாக்குறப்ப நமக்கே ரொம்ப எமோஷனலா கனெக்டும் ஆயிடும். அதை வந்துட்டு டைமான் வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. The 10 of you are the best Gran Turismo players in the world. Now is your chance to race real cars. This is insane. Listen, son. You think you're gonna play a stupid video game about cars and you're gonna become a race car driver? All I ever wanted to do is be a racer. I'm doing it. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கேரக்டர் பத்தி பேசலன்னா படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கே வேஸ்டா போயிடுங்க.
யாருன்னா நம்ம டேவிட் ஆர்பர் பத்தி தாங்க. அவர் இந்த படத்துல வந்துட்டு ஜாக் சால்ட்ரா நடிச்சிருக்காரு. அதுவும் அவருக்கு எப்படிதான் இந்த மாதிரி ரோல் எல்லாம் கிடைக்கும்னே தெரியாதுங்க. இந்த ஃபாதர்லி ரோல் இல்ல ஒரு ரெஸ்பெக்டான ரோல் அதெல்லாம் ரொம்ப செமையா பண்றாருங்க. அதுவும் ஒரு வீடியோ கேம் பிளேயர் வந்து எப்படி ப்ரொஃபஷனல் ரேஸ் கார் டிரைவர் ஆவாங்க, அவங்க தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் மூவ் பண்ற எல்லா ஆக்ஷன்ஸுமே செமையா இருக்குங்க. அதுக்கப்புறமா அவர் பிலீவ் பண்றத அந்த டிரான்சிஷனையும் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏன் ரேசிங்க கைவிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த ரீசனா இருக்கட்டும், அதுல இருந்து ஹீரோக்கு கிடைக்கிற லெசன் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே செமையா வச்சிருப்பாங்க. அதுவும் இவருக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த லுக்ஸ்லயே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிரசிவா வச்சிருப்பாங்க. You think you can do the impossible? I'm here to prove that you can't. You get tired, you get sloppy, you get hurt, and you lose races! You puked on my lawn. I know what I'm doing. I'm not afraid. I've raced this track 1,000 times in the game. Let me drive it my way. That was actually pretty great. மொத்தத்துல கிராண்ட் டூரிஸ்மோ பாத்தீங்கன்னா அதோட ஓன் வேல நம்மள இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அதாவது நத்திங்ல இருந்து எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கறத ஒரு ரியலிஸ்டிக் மேனர்ல ஃபிக்ஷன் இல்லாம அருமையா சொல்லிருப்பாங்க. கூட படத்துல விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் சூப்பரா இருக்கும். ட்ராக்ஸ் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆக்சிடென்ட்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், சேஸ் சீன்ஸ்னு எல்லாமே சூப்பரா அமைச்சிருப்பாங்க. இது பத்தாத குறைக்கு நெக்ஸ்ட் லெவல்ல லீட் ஆக்டர்ஸ் எல்லாம் செம்மையா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ட்ரூ ஸ்டோரி வேற. அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடி விழுந்துருச்சுன்றதுனால மொத்தமா விழுந்துடணும்னு கிடையாதுங்க. அங்க எழுந்திருச்சு நின்னு அதுக்கப்புறம் என்ன பண்றோன்றதுதான் இந்த உலகம் பார்த்து காத்துட்டு இருக்கும், எதிர்பார்க்கவும் செய்யும். I got a feeling you're not most people. If I lose more than just a race. So I'm not gonna quit. You've got to prove to everyone that you belong. You've raced it, what, like 1,000 times? Now you just gotta do it in real life. அண்ட் இந்த படத்தோட டேக்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் அ கேமர் டு அ ப்ரொஃபஷனல் ரேசர். கிராண்ட் டூரிஸ்மோக்கு இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 4.9. ஜெயிலர்ல சொல்ற மாதிரி வர்த்து வருமா வர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இந்த படமும் இருக்கும். சோ உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. இதோட இன்னொரு ஆசம் ரிவ்யூல மீட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.